ஹலோ வணக்கம் நண்பா. என்னுடைய பேர் விஜயதுரை. இன்றைக்கி இந்த வீடியோவில் மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்திருக்க தங்கலைஃப் படத்துடைய மூவி ரிவ்யூவை பார்க்க போகிறோம். புதுசாக என்னுடைய சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த தங்கலைஃப் படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமலஹாசன், திரிஷா கிருஷ்ணன், அபிராமி, சிலம்பரசன் மற்றும் நாசர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஸோ இந்த படத்துடைய ப்ரொடியூசர் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் மற்றும் கமலஹாசன் அவர்கள். ஸோ இந்த படத்துடைய இயக்குனர் மணிரத்னம் அவர்கள். ஸோ இந்த படத்துடைய மியூசிக் டைரக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் அவர்கள் தான். ஸோ இந்த படத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து அந்தளவுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபை கொடுக்கல இந்த படம். ஸோ என்ன காரணங்கள், என்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸு, என்ன மைனஸ் பாயிண்ட்ஸுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சினாரியோஸ், லொக்கேஷன்ஸ் வந்து ஒரு இடத்துல மாறி மாறி ஒரு இடத்துல எடுத்திருக்காங்க. ஸோ காஷ்மீர், டெல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர், அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி எடுத்திருக்கிறது அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ கதைக்களம் தான் கொஞ்சம் ட்ராபேக்காக இருந்தது. கதையில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லாத மாதிரி தான் தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக போச்சு. செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா எப்படா படம் முடியுன்ற அந்தளவுக்கு தான் இந்த படம் அமைஞ்சு இருந்திருக்கு. ஸோ இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாமே அவங்களுடைய நடிப்பை நல்லா பக்காவாக நடிச்சிருக்காங்க. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா கமலஹாசன் அவர்கள் நல்ல ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ நாசரும் நல்ல ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ மியூசிக் டைரக்ஷன் வந்து ஏஆர் ரகுமான் நல்ல ஒரு மியூசிக்கை வந்து இந்த படத்தில் வந்து கம்போஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்ஷன் நல்லாவே இருந்தது. ஸோ இந்த படத்தில் என்ன லேக்குன்னு பார்த்தீங்கன்னா கதைக்களம், எடுக்கப்பட்ட கதைக்களம். ஸோ பழைய படங்களை பார்க்குற ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஸோ இதை பார்க்கும்போது கொஞ்சம் படம் ஃபுல்லாமே போரிங்காக தான் இருந்தது. ஸோ இந்த படத்தில் என்ன கதைக்களம்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களுக்கும் ஒரு எதிர்த்தரப்பினர் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி ஒரு ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக போராடுறதுல கமலஹாசன் வந்து போராடி கட்டா பஞ்சாயத்து அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறதுல கமலஹாசன் வந்து பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து அந்த சிலம்பரசனுடைய அப்பாவை வந்து நியூஸ் பேப்பர் போடுறவர் அவங்கள வந்து தெரியாதனமாக வந்து சாவடிச்சிடுறாங்க கன் ஷூட் பட்டு. ஸோ இதனால் சிலம்பரசன் வந்து கமலஹாசன் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஸோ கமலஹாசன் எடுத்துகிட்டு வந்து அவருடைய பையன் போல் வளர்க்குறாங்க. ஸோ இதுதான் கதைக்களமாக இருக்குது. அப்புறம் வந்து சிலம்பரசனுடைய தங்கச்சி, சிலம்பரசன் பேர் வந்து இந்த படத்தில் வந்து அமரன். சிலம்பரசனுடைய தங்கச்சி வந்து சந்திரா வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சின்னு சொல்லி கமலஹாசன் கிட்ட கேட்குறாரு. ஸோ கமலஹாசன் வந்து நான் உனக்கு வந்து உன்னுடைய தங்கச்சியை வந்து நான் மீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாரு. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு கதைக்களமாக இருக்குது. இந்த கதைக்களத்தில் ரொம்ப என்ன சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், எந்த ஒரு ஃபேக்ட்ஸுமே கிடையாது. ஸோ இந்த படத்தில் கமல்ஹாசனுடைய மனைவியாக வந்து அபிராமி நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு கிஸ்ஸின் இருக்குது. ஸோ லிப் டு லிப் கிஸ்ஸின்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திரிஷா கிருஷ்ணன் வந்து எப்படி இது பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து காமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கமலஹாசன் தேடி, அதாவது சந்திராவை, சிலம்பரசனுடைய தங்கச்சி சந்திராவை தேட போவார். ஸோ அந்த தேட போகும்போது பாட்டி பண்ணுற இடத்துல வந்து திரிஷாவை பார்த்துருவாரு. நீ சந்திராவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ கமலஹாசன் வந்து சந்திராவான்னு சொல்லி கேட்கும்போது திரிஷா வந்து இல்லை, நான் சந்திரா இல்லை, இந்திராணி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சந்திராவோ இந்திராவோ யாரோ பரவாயில்ல அப்படின்ட்டு கமலஹாசனும் திரிஷா கிருஷ்ணனை கூப்பிட்டு வந்து, ஸோ அவர் அந்த திரிஷா கிருஷ்ணனை வந்து அதாவது செகண்ட் ஒய்ஃப் மாதிரி வந்து ஒரு வீட்டில் வச்சு அவங்க குடும்ப வாழ்க்கையை நடத்திட்டு போவாங்க. ஸோ இதில் வடிவக்கரசி வந்து செம்ம ஒரு ரோல் ப்ளே பண்ணி நல்ல ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வடிவக்கரசி
எதுக்காக இருக்காங்க என்ன ஒன்றுமே புரியல இந்த ஸோ இந்த படத்தில் கனெக்டிங் இல்லாத சீன்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்த மாதிரி தோணுச்சு. ஸோ படம் அடித்தட்டு மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் இல்லைன்றது தான் ஒரு ட்ராபேக்காக இருக்குது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா படம் வந்து என்ன சொல்கிறது, பேருங்களாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேருங்களை வச்சு கூப்பிட்றாங்க. யார் என்னன்னு சொல்லி அது ஒரு புரியாத ஒரு விஷயமாகவே இருக்குது. ஸோ அசோக் செல்வன் நடுவில் போலீஸ் கெட்டப்பில் வராரு. ஸோ அந்த போலீஸ் கெட்டப்பில் நம்ம கமல்ஹாசன் வச்சு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாரு அசோக் செல்வன் அவர்கள். கடைசியாக பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா லக்ஷ்மியை வந்து சந்திராவாக வந்து கண்டுபிடிக்கப்பட்டு சிலம்பரசன் கிட்ட வந்து சாகுற தருவாயில் வந்து சேர்த்து வைக்கிறாரு கமலஹாசன் அவர்கள். ஸோ இதுதான் படத்துடைய கதைக்களமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் இல்லாததும், ஒரு காமெடி அந்த மாதிரி பாட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஒரு சாங் ஒரு மிஸ்ஸிங் இருக்குது. இதுக்கு முன்னாடி டீசரில் போட்ட அந்த சாங்ஸ் வந்து ஒரு சாங்கில் வந்து மிஸ்ஸிங் இருக்குது. ஸோ முத்த மழைன்னு சொல்லி ஒரு சாங், அந்த ஒரு சாங் வந்து மிஸ்ஸிங் இந்த படத்தில். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ இது வந்து ஒரு போரிங்கான படமாக தான் இது என்னை பொறுத்த வரைக்கும் போரிங்கான ஒரு படமாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த படம் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ரசிகர் கமலஹாசனை பிடிக்குன்றவங்க இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஸோ மற்றபடி இந்த படத்தில் முழு கதையுமே ஒரு ட்ராபேக்காக தான் இருக்குது. ஸோ நடிப்பு விதத்தில் எல்லாருமே நல்ல ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த படத்தை வந்து பாராட்டியே ஆகணும். ஸோ ஓகே நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி.